ஓம் சர்வ விஜ்ஞாத்ருவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஆத்மானைவ விஜானாதி பிரமாத்ராதீன ஸ்வபாவதः நதம் கோபி விஜானீயாத் இதி வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः ஜூன் மாसे नवमदिनः. अद्य दिनस्य विषयः आत्मैव सर्वस्यापि विज्ञाता. பிருஹதாரண்யக உபனிஷதில் இடம்பெறுகின்ற 2, 4, 14வது மந்திரமானது இது. ஆத்மாவே அனைத்தையும் அறிபவனாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனேதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியாத் விஜ்ஞாதாரம் அதே கேன விஜானியாத் என்ற இந்த மந்திரம் வேதாந்தேஷு ஆத்மனஹ வேதிதா இதி நாம வித்யதே. வேதாந்தத்தில் அறிபவன் என்று ஒரு சொல் ஆத்மாவை குறிக்கின்ற சொல்லாக மிக பிரசித்தமானது. வேத்தி இது வேதிதா. அறிபவன் அறிவு அடைவதனால் அவன் அறிபவன் என்று கூறப்படுகிறது. ஞப்தி ஸ்வரூபஸ்ய ஆத்மனஹ சந்நிதானேனைவ பிரமாணானி உபயுஜ்ய வயம் பிரமேயான ஜானீமஹ. அறிவு பொருளாக தான் என்ற ஆத்மா விளங்குவதனால் பிரமாணங்கள் அனைத்தும் செயல்பட்டு பிரமேயங்களை அறிகிறது. ஆத்மனஹா சாநித்யாபாவே அஸ்ய ஜடஸ்ய தேகஸ்ய நாஸ்தி கிஞ்சிதபி ஞான சாமர்த்தியம். ஆத்மா இந்த ஞானஸ்வரூபம் இல்லை என்றால் ஜடமான இந்த உடம்புக்கு அறிபவன் என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பிரமாணானி இதி இந்திரிய மனோபுத்தி ரூபாணி கரணானி பிரமேயாக இதி சப்தாதயோ விஷயாக பிரமாதா நாம திரஷ்டா ஸ்ரோதா இத்தியாதி ரூபா. பிரமாணம் என்றால் இந்திரியங்கள் முதலியன மனதும் புத்தியும் கூடிய அனைத்து விதமான அறியக்கூடிய கருவிகள். பிரமேயம் என்பது என்ன? சப்தஸ்பரிஷம், இந்த விஷயங்கள் எல்லாம் பிரமேயம் எனப்படும். அறிபவனாக பார்ப்பவன், கேட்பவன், சிந்திப்பவன், நுகர்பவன் என்பவன் அறிபவன் பிரமாதா எனப்படுகிறது. ஏதேஷாம் திரயாணாமபி பிரகாசக ஆத்மா. இந்த மூன்றுத்தையும் அவைகளுக்கு அந்நிலை கொடுத்து பிரகாசிக்கச் செய்வது ஆத்மா. அஸ்யைவ ஆத்மனஹ நாம விஜ்ஞாதா இதி. அயமேவ சர்வம் அபி பிரகாசயதி. அனைத்தையும் பிரகாசித்தபடி இருப்பதனாலும் ஆத்மாவுக்கு அறிபவன் என்ற பெயர் ஏற்படுகிறது. அஸ்ய விஜ்ஞாதுஹு ந கோபி விஜ்ஞாதா அந்யோ அஸ்தி. இந்த ஆத்மா என்ற அறிவு பொருள் அறிபவனை தவிர வேறு எதுவுமே அறிபவனாக இருக்க இயலவே இயலாது. ஞப்தி ஸ்வரூபமேவ சந்தம் ஆத்மானம் ந கோபி விஷயீகிருத்ய ஜானியாத். பிரமாத்ரு பிரமாண பிரமேயானாம் மூலமேவஹி ஆத்மா சாட்சி ஸ்வரூபா. அறிவு பொருளாக தொடர்ந்து இருப்பதனால்தான் ஆத்மா அனைத்தையும் விஷயமாக கொண்டு அறிகிறது. பிரமாத்ரு பிரமாதா பிரமாணம் பிரமேயம், இது மூன்றுமே ஆத்மாவினுடைய இருப்பினாலேதான் மூன்றும் பிரகாசிக்கிறது. இவ்வாறு ஆத்மா சாட்சி ரூபமாக விளங்குகிறது. தம் சைத்தன்ய ஸ்வரூபமேவ ஆத்மானம் ஜானியாத். அந்த சைத்தன்யம் ஸ்வரூபம் அறிவு பொருளாக ஆத்மாவை நீ அறிவாயாக. ஓம் சர்வ விஜ்ஞாத்ருவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.